தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தொள்கிறேன் சொல்லி நமக்கு தந்தொள்ளினார். மீண்டும் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அப்போ அவர் வருகைக்காய் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வருடமும் இந்த லெந்து நாட்களிலே நாம் சிலுவை தியானத்தை தியானித்து இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் சந்தோஷமாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கிருபையாய் தந்து கொண்டே இருக்கிறார். அப்போ நாம் மாற வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நுகம் மிகவும் மெதுவாகவும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய நுகம் என்ன என்று பார்த்தோம்னால் அவருடைய பாடுகளை அங்கே சொல்லப்படுகிறது. சிலுவையில் எவ்வளவு பாடுகள் அனுபவித்து நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை புரிந்து அறிந்து நாம் வாழ்கிற நாட்களிலே நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக. ஒன்று.